பின்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரம் பிரமாவதான கலியதேவம் காட்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு மராட்டி சுவாமிகள் தண்டம் ஏன் தொலைந்தது. மராட்டி சுவாமிகளின் தண்டம் ஏன் தொலைந்தது. இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனவே பாருங்கள். இது 1929 மகாபெரிவாளுக்கு 35 வயசு. அப்போ திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை பார்த்துட்டு அந்த சமயத்தில் சவுத்தார்காட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மணலூர்பேட்டை அப்படிங்கிற இடத்துல சாத்துர்மாசிய விரதத்தில் பிரிவாக இருந்தால், இதே சமயத்தில் மத்திய பிரதேஷில் தேவாஸ் DEWAS அது பார்த்தேன். நான் எப்போவுமே இன்டர்நெட்டில் செக் பண்ணிப்பேன். அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தவருக்கு திடீர்னு சந்நியாசாசிரமம் எடுக்கணும்னு ஆசை வந்து அவர் சன்னியாசத்தை வாங்கிட்டு அவர் வந்து அந்த தண்டத்தை எடுத்துட்டு ராமேஸ்வரத்துக்கு போயின்னு இருக்கார். பெரியவாளை பற்றி அவருக்கு எங்கே தெரியும்? 0%. அவருக்கு ஒன்றும் தெரியாது. பெரியவா பிடிச்சி இழுத்தா தான் உண்டு. அவர் வந்து அந்த தண்டத்தை கையில் வச்சுட்டு ஒரு ட்ரெயினில் ராமேஸ்வரத்துக்கு போயின்னு இருக்கார். ட்ரெயினில் போயின்னு இருக்கும்போது அந்த தண்டம் தொலைஞ்சி போச்சு. தூங்கிட்டாரான்னு தெரியல. யாராவது இதெல்லாம் நான் சும்மாவே சொல்கிறது, யாருக்காவது ஏதாவது கம்பு தேவைப்பட்டிருக்கலாம், இதை எடுத்துக்கலாம், என்ன எடுத்துன்னு போயிட்டுருக்கலாம், தெரியாது. தொலைஞ்சி போயிடுச்சு அவருடைய தண்டம். தண்டம் தொலைஞ்சி போயிடுத்துனா அவளுக்கு அது ஒரு பெரிய இது மாதிரி, அது பெரிய லாஸ். அதனால் உடனே அதை வந்து ஒரு நல்ல சன்னியாசிக்கிட்ட தான் போய் வாங்கிக்கணும். அவள் திருப்பி அவளுக்கு இதெல்லாம் பண்ணி தான் கொடுக்கணும். அவர் ஈஸியாக கிடைக்காது. இவளுக்கு உபதேசம் பண்ணி கொடுக்கக்கூடியது அது. சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தேடிகிட்டே போகிறாராம், இங்கே போகலாமா அங்கே போகலாமா. அப்போது அவருடைய வயசை நீங்கள் கேட்டால் இது பண்ணிவிடுங்க, 80 வயசு. பெரியவாளுக்கு 35 வயசு, அவருக்கு 80 வயசு. அவர் வந்து அப்போ அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரி நடக்கிறாரு, போகிறாரு, வராரு. ட்ரெயினில் போனால் கூட நடந்தாலும் பெரிய 80 வயசில் நம்மளாம் அப்படி பண்ணுவோமான்னு தெரியாது. அப்படின்னா அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு குரு பக்தி இருந்தால் அவர் பண்ணுவார். அவருக்கு யார் குருவோ கிளம்பினார். இப்படியே வந்து அப்படி இப்படி சேர்ந்து இந்த மணலூர்பேட்டை வந்து சேர்ந்துட்டார். வந்தால் அங்கே மாப்பெரிவா அங்கே இருக்கா அப்படின்னு போட்டிருக்கோமே, காஞ்சி மடம் இது போட்டிருக்கோம். அதை வச்சுட்டு அவர் இங்கே சரி இங்கே வந்து வாங்கிக்கலான்னு வந்துட்டார். அது அவர் புத்தி கிடையாது. மாப்பெரிவாடுங்கிற பெரிய பரமேஸ்வரன் இழுத்தா தான் வர முடியும். அப்போ பெரியவாளுக்கு அந்த நேரம் பார்த்து பெரியவா வந்து அவருக்கு இவர் வந்து உபதேசம் பண்ணி மாப்பெரிவா கையாலேயே அவருக்கு தண்டம் கொடுக்க சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா அப்போ எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இருக்க அவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரியவாளுக்கு அப்போ வந்து ஜுரம் வந்துடுத்து, மலேரியா ஃபீவர் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகியிருக்கார். பெரியவா வந்து அந்த மலேரியா ஃபீவரோடு தான் அந்த சாத்துர்மாசி விரதம் பண்ணியிருக்கார். ரொம்ப வீக்னஸ் வந்துடுத்து. அப்போ வந்து பெரியவா வந்து யாரும் தொடக்கூடாது, எப்பயுமே தொடக்கூடாது. அப்புறம் தான் கடைசியில் தானே அவள் சிஷ்யர்கள்லாம் கொஞ்சம் பேர் தொட்டா, டாக்டர்கள் தொட்டா, அந்த மாதிரி வந்து கடைசியில் நடந்தது. பெரியவா வந்து பரமேஸ்வரன் இறங்கி வருவார்ன்றதை கடைசியில் காமிச்சிருக்கார். அப்போ வந்து நெருப்பாக இருப்பாராம், யாரும் தொடக்கூடாது அவரை மாப்பெரிவாளை. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்துடுத்து. அவருக்கு பெரியவாளுக்கு 35 வயசுனா யாராவது தொட முடியுமா? அவரை யாரும் தொட விட மாட்டாராம். அப்போது இந்த சுவாமிகள் வந்தவொடனே இவருக்கு தண்டத்தை முதல்ல கொடுத்து இவருக்கு சன்னியாசத்தை கொடுத்துட்டு அந்த இதை அவரே வந்து இவருக்கு மாப்பெரிவாளுக்கு ஸ்நானம் பண்ணி வைப்பார். தினமுமே அவருடைய மாப்பெரிவாளுடைய திருப்பாதங்களுக்கு கோமியம் கொண்டு வந்து பசுமாடு கோமியத்தை கொண்டு வந்து அதனால் அபிஷேகம் பண்ணி, அதுக்கப்புறம் ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணி, அதில் குங்குமம் அதெல்லாம் விட்டு பூஜை பண்ணி, பாத பூஜை பண்ணி, எப்பேற்பட்ட அனுகிரகம். தனம் ஒரு நாள் இல்லை, தனமுமே பண்ணியிருக்கார் மாப்பெரிவாளுக்கு அப்படின்னு தெரியும். ஒரு நாள் கூட விட்டதில்லை. அப்போ ஆரம்பித்த இது வந்து 1954 105 வயசு இருக்கும்போது கூட அவர் வந்து பண்ணியிருக்கார் மாப்பெரிவாளுக்கு பாத பூஜை.
அப்படின்னா இவருக்கு வயசு அதிகம், ஆனால் பெரியவா தான் குரு அப்படின்னு எடுத்துட்டார். ஏன்னா பெரியவாளை தான் பிடிச்சி இழுத்துருக்காராங்க. எங்கேயோ தண்டத்தை தொலைச்சி ட்ரெயினில் போனவரை பிடிச்சி இழுத்தது யார்? எனக்கு அப்படி தான் புத்தி போகும். அவ்வளோ சீக்கிரமாகலாம் பெரியவா யாரையும் இழுக்க மாட்டா. எங்கேயோ போயிட்டவர் அப்படியே போக வேண்டியது தானே. அவர் எங்கேயோ நடந்து இங்கே போய் அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் மணலூர்பேட்டைக்கு வரவழைச்சது பெரியவா தான். இது யாரும் சொல்லியிருக்க சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஆங்கிளில் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினைக்கலன்னா அவர் இங்கே வந்திருக்க முடியாது. வந்துட்டார் இங்கே. அதனால் பெரியவா கூடயே இருந்தாராம். அவர் 1954 அவர் சித்தி ஆகிற வரைக்கும் இந்த சன்னியாசி பெரியவா கூட தான் இருந்திருக்கா. அப்புறம் ஒரு தடவை கூட வந்து அவர் இந்த பெரியவா வந்து இது பண்ணும்போது திருப்பதி போய் மேலே பெரியவா நடந்தே தானே போய் தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவா வேகமாக போயிட்டு வந்துட்டா. இவருக்கு வயசு ரொம்ப அதிகம் இல்லையா, இவர் பின்னாடி நடந்து வந்துட்டே இருக்கார். அப்போ கூட நடந்தான் வருவாராம். அதுக்குள்ளே பெரியவா தரிசனத்தை முடிச்ச கீழே வந்துட்டார். படிக்கட்டில் இறங்கி கீழே வரார். வரும்போது இந்த இவர் வந்து மேலே போகணும். அவருக்கு தெரியாது பெரியவா போயிட்டு வந்துட்டு இருப்பான்னு அவர் கவனிக்கல. பார்த்தா பெரியவா வந்துட்டாலாம். வந்தவுடனே இவர் சொன்னார், அங்கே யாரோ இவர் போலீஸ் இருந்திருக்கா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இவரை கூட்டின்னு போய் இங்கே ஸ்பெஷலாக ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளை கூட்டினுவாங்க, நான் ஒன்று இங்கே அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு பெரியவா சொன்னாலாம். அதுக்கு அவர் சொன்னாராம், நான் பெருமாளே தரிசனம் பண்ணியாச்சு, போகிறோம், பெரியவா தான் எனக்கு பெருமாள்ட்டு அவர் போகலை அப்படின்னா. அதனால் திருப்பதிக்கு போயிட்டு ஒரு பெரிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் போலீஸோட ஒருத்தருக்கு வந்து தரிசனம் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுனா அது வேணான்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பரமேஸ்வரன் அவர் தான் பாலாஜின்னு தெரிஞ்சவாளால் மட்டுமே தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் நினச்சிருந்தானே அவரை தூக்கினே கூட போகிறதுக்கு அங்கே ஆள் இருந்திருப்பா. இவரால் முடியாது, ஏறி நடக்க முடியாது, நிச்சயம் நடக்க முடியாது அப்படின்னா என்ன வேணால் ஏற்பாடு பண்ணியிருப்பான். ஆனால் அவர் அதை வேணான்னு உதச்சி வேண்டான்னு தள்ளினா அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மகாபெரிவா யாருன்றதை அவர் தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர் அதை வேணான்னு ஒதுக்கியிருக்கார். அதனால் அவர் இது மாதிரி பண்ணிட்டாராம். மராட்டி சுவாமிகளுக்கு தண்டத்தை தொலைக்க வச்சு பெரியவா கூடயே இருந்து அவருக்கு பெரியவாளை கூடயே இருந்து பெரியவாளை தனமும் அவருக்கு ஸ்நானம் பண்ண வச்சு அவருடைய பாதங்களை கோமியத்தினால் வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் ஜலத்தில் அபிஷேகம் பண்ணி அவருக்கு குங்குமத்தை வச்சு அவர் பூஜை பண்ணி பாத பூஜை பண்ணி பரமேஸ்வரன் நேரடியாக ஆராதித்த ஒரே ஒரு சன்னியாசி. அதை ஒரே நான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நீங்கள் பெரியவா கையால் தண்டத்தை ஒருத்தருக்கு கொடுத்துருக்காருன்னா அந்த ஒரே ஒரு சுவாமிகள் வந்து மராட்டி சுவாமிகள்லாம் அப்படின்னா எப்பேற்பட்ட பாக்கியம் அவருக்கு கிடச்சிருக்கும். அதனால் பெரியவா தன்கிட்டேயே அந்த தான் தான் பாலாஜின்னு அவருக்கு உணர்த்தவே இந்த சம்பவத்தை நடத்தியிருப்பார்னு எனக்கு தோணித்து. அது என்னோட மனசில் தோன்றுறது. அதுவும் இல்லாமல் இந்த மராட்டி சுவாமிகளை தன்கிட்ட பெரியவா எடுத்துகிட்டு இருப்பார். ஆத்மஸ்மர்ப்பணம் அவர்கிட்ட தான் வந்து சேர்ந்துருக்கும்ன்றது நம்ம சொல்லாமே தெரியும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிவா பாதமேச்சர் மகாபெரி பாதமேச்சர்.